ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தக்காளி சாதம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 3 பெரிய பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எதுவுமே அரைச்சி போடணுன்னு தேவையில்லை, அரைக்காமல் தான் எல்லாமே பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா இன்னொரு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தான் அரிசி ஊற வச்சுருக்கேன். தக்காளி நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம், இப்படியே போட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் அரைச்சி சேர்க்கும்போது 4 தக்காளி எடுக்க வேண்டிய இடத்துல 3 தக்காளி எடுத்திங்கன்னா போதும். அதுக்காக தான் நான் அரைச்சி விட்டுக்கோங்கன்னு சொன்னேன். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். தக்காளி நல்லா சுருண்டு வரணும், நல்லா மசிஞ்சு விட்டுட்டே இருங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போடலன்னு பார்க்காதீங்க, அது லாஸ்ட்டாக போடலாம். அப்படி போட்டு பாருங்கள், இந்த டைமு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நீங்கள் கரம் மசாலா இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே அடுப்பு வச்சு சமைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனே இந்த வியூ தான். இப்போது அரிசி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தம் தான் போட போகிறேன். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா எப்பவும் வைக்கிற மாதிரியே வச்சுருங்க தண்ணி. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி இப்போவே கொஞ்சம் வெந்துருச்சு. உங்களுக்கு எந்த சாப்பாடு ரொம்ப ஃபேவரெட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு தம் போட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உதிரி உதிரி அவ்வளோ டேஸ்ட்டான தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட ட்ரை பண்ணி கொடுங்க. ஒரு பருப்பு கூட வேஸ்ட் ஆகாது, எல்லாமே சாப்பிட்ருவாங்க. பார்க்க குஸ்கா மாதிரியே இருக்குது பாருங்கள். மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம